पूरा वेद करता చేశాங்க வரவே இல்லைங்க சொல்றேன் ஊருக்கு சாண்டா குட்டியோட ஏன் பூ மேல அடிக்கலாம் அட பொண்ணு
ஆமா இப்ப கடா வந்து போக வச்சா நூறு குஞ்சாரத்துல எனக்கு கோபம் வந்துருச்சு. என்ன தப்பா நினைக்காதுன்னா தப்பா நினைக்காத சொல் பாப்பா. முனிசிலிருந்தே செய்தாங்க. ஆடு வெட்டினாங்க கோயம் எடுத்தாங்க. செடாவை குத்தி கடாவை வெட்டிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா சத்தியமா 4 ஊர்ல பார்த்தேன். உண்மையா 4 ஊர்ல பார்த்தேன். சிறுகால பக்கம் இந்த ஆத்தூர் பக்கம் இந்த பக்கம் கச்சரா பக்கம் ஊரு. அந்த ஊர்ல சுமார் ஒரு 100 பண்ணி வெட்டி தான் எடுத்துவாங்க. என்ன சாமிங்களா? என்ன சாமி? சாம்பார் அப்பனா. சாம்பார் சத்தியமா குலதெய்வம். குலதெய்வம். ஆமா அதான் அந்த ஞாபகம் வந்துச்சு. கடாவை குத்தி பண்ணி வெட்டி கடாவை வெட்டி பண்ணிய குத்தி கோழி அரைச்சு. ஆமா அதனால அந்த முனியத்துல கோயிலுக்கு போய் வச்சு கோயிலுக்கு குச்சி வருது. ஆமா குச்சிலுக்கு போய் அரவா அதனால என்ன காளியம்மா பொங்கல் வச்சு காளியம்மா தாயாரே கண்ணை புடிச்சு வாய வேணும். ஆமா சொல்லு மச்சான். இப்ப சொன்னீங்க எப்படி எல்லாம் சாவணும். மூத்தார் யாருக்குறா எல்லாம் சாவணும். இப்ப நம்ம வீட்டுக்கு வர மாதிரி என்ன நினைக்கிறாமா? மாமனார் மாமியாருக்கு கூடாது. வரும்போதே காலம் வைக்கும் போது இப்படி ஒரு ஓட்டா கட்டி வரதா மாமியார் ஓட்டுக்காதா இதுல ஓட்டா மாமியார் சாவலாம் மாமனார் சாவலாம். இப்ப கண்ணை புடிச்ச தவ சொன்ன கண்ணை புடிச்ச தத்த என்ன தெரியுமா? கண்ணை புடிச்ச தத்த உடனே அவங்க கூட போயிடும். தாலி அறுத்து ஒட்டு இழுந்து பூவை இழுந்து மங்கலியா போக படிப்பாவி முனீஸ்வரனா முனீஸ்வரன் அதுல ஒரு சாமியா? ஆமாயா. ஏன் சாமி சாமி அத கல்ல கொடுத்து இது ஆம்பளை காணாத சொல்ல அந்த கல்ல கொடுத்துக்கிட்டு என்ன சொல்ல என்ன கண்ட ஒரு பூ வாங்கிடுவாங்க. இந்த மூஞ்சி பூ கேக்குதா? இந்த மூஞ்சிக்கு பூ ஒண்ணு வாங்கிட்டா பூ ஒண்ணு கேக்குதா? ஆமா ஆமா. ஒரு சாய்க்கு எனக்கு மூஞ்சார் யாருங்கிற? யாரு இந்த குண்டுக்குற ஒரு குண்டு கடப்பார கடப்பார மணி பிடிச்சாங்கிறாமா புது உன் உடம்புக்கு இந்த உடம்பு செட் ஆகும். இவனை கேக்குறான் பட்ட பெட்டுதான். ஆமா ஒரு விஷயமா என் கருத்து ஒண்ணு நம்ம வந்து கருத்து பேசுதான் கரகசரம் நீங்க உன்ன பிடிச்சு நிக்குது இல்ல வந்தாலும் சரி சரி இவனா எடுத்து போட்டும் இவனுக்கு ஒப்பா துணிக்கிறான்னா நான் ஒண்ணுல அவங்க அதுல ஒரு காய்ச்சி எடுத்து போறான்னா இவனா மூஞ்சி காய்ச்சி அப்படி சொல்றான். இவனுக்கு சாப்பிடும் சாப்பிட்டு வாங்கணும் வந்தா பேசுவாங்க. உள்ள வந்து
அரோகர போய் அரோகர நீ கோயில போறீங்க கோயில போறீங்க தப்பு கிடையாது. அந்த அம்மா சாமி அந்த அம்மா கும்பிடுறாங்க. ஒருடைய சாமி அந்த அம்மா சாமி முடுக்குது. நீ கோயில போறேன்னா நாமது போறேன்னா யாருங்க கல்ல உண்டு ஒரு டோல் பசாரு. ஆமா 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 பேர் என்னவா இருக்கும்? என்ன செடி கட்டு போற அண்டா புள்ள போற செடி பண்ண போறா ஓ நடக்கதான ஓடி எருமேன் ஓடி நடு ஓடி ஓடி நடு குண்டா சரி வணக்கம். ஓ காந்த வணக்கம். என்ன ஒரு புண்ணி சேர்த்து? ஆமா செந்தமலை போல வரேனும் ஐயா தீர்த்தவ வந்து நீங்க எங்க புந்திய திறந்த நாங்கள் புகழ்ந்து வென்ற நாடகத்தில் சொல் புரியாமல் எல்லா ஒரு புண்ணிய திருமதி கரிமங்கலம் கரிமங்கலம் நாட்ட மற்றும் ஆமா நாடக ஆசிரியருக்கும் நாடக குழுமருக்கும் கெட்டிக்கார பாப்பா உமக்கும் வணக்கம். பார்த்து ஒரு வார்த்தை திருவண்ணாமலை ஒரு சந்தை அது இடையில கிராமத்தில் வாசமாகி அதை பாய்ச்சினாலும் ஐயா அந்த விளக்கத்தை கேட்க வரல. அந்த ஜான அகத்துக்காக இந்த சேலையோ ஜாக்கெட் ஆனது இருக்குமே அந்த விளக்கத்தை கேட்க விளக்கத்தை சொல்லு. பார்ப்போம்.
விளக்கம் விபரமாக நன்றாக முடிந்து கொண்டோம். அண்ணா துளசி ஆறு குபடியப்பட்ட தண்டு வர முடியாதே. அன்று வரக்கூடிய எங்க வீட்டுக்காரர் இருக்கிறாங்களே ஆரிப்பு மன்னன் என் பேரு அண்ணா துளசி விளக்கம் விபரமாக நன்றாக முடிந்து விட்டோம். அடி சித்திரே சிலையாழகி அண்ணா துளசி 12 வருஷம் ஒரு மகமே ஐயா சொல்லுமா நாங்க வேண்டாதே கோவில் இல்ல. ஆமா போகாத கோவில் கிடையாது. பார்க்காத டாக்டர் இல்ல. பார்க்காத டாக்டர் என்பது கிடையாது. சொல்லுமா சொல்லுமா
சரிமா ஏமா என்ன மலை கஷ்டம் என்ன மலை செஞ்சலாம் 12 வருஷம் ஆமா ஒரு மகவி ஆமா இந்த வயித்துல ஆமா ஒரு புழுப்பூச்சி என்பது இல்லை ஒரு புழு பூச்சியா ஒரு குழந்தை இல்ல பாவி இது போட்டு போய் அடிக்கறா இப்படி ஏழ்வாட்டு பாரு அம்மா போய் வைங்க நல்ல முந்த முடியா அது நின்று ஒரு புழு பூச்சி இல்ல நீ பாண்டா இதுங்க அந்த இப்படி எரு பண்ணா கொட்டி பாரு ஆக்சனே போட்டு ஆடி சாடி கொட்டி சொல்லுமா ஐயா அப்படி இருக்கும்போது மனவர்த்தத்தோடு இருக்கக்கூடிய மனத்தோடு இருக்க ஆமா ஆமா ஐயா ஐயா எனக்கு பிறந்த பெண் குழந்தை ஆமா எப்படி எனக்கு பிறந்திருக்கிற பெண் குழந்தை ஆமா எங்க நாட்டுக்கு ஆவாது அப்படி என்று அந்த குழந்தையே எங்க கிட்ட தாலி வைத்து கொடுத்தார் தாலி வாட்டி கொடுத்து விட்டார் ஆள் ஒரு மெரியா ஒரு வண்ணமாகவே பெண் குழந்தை பேர் ஆரியமாலா 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 அந்த பெண் குழந்தை பேரு ஆரியமாலா ஆரியமாலா நாள் ஒரு மணி கைகுறனாக வளர்த்து வருகின்றோம் அந்த பெண் குழந்தையே அப்படிங்கும்போது அறுவை தருவை மங்க மன சொல்லக்கூடிய அறுவை தருவை மங்கள் மனத்தை சொல்லக்கூடிய நான்காம் பருவத்தை அடைந்து ஆமா யாரு ஆரியமாலா என்று சொல்லக்கூடிய பிள்ளை ஆரியமாலா ஆமா ஒரு பொண்ணு பெற்றாகலாம் ஓ எடுத்து வந்தீங்க மன்னர் வலுபடி ஒத்துருவை இந்த பட்டு சொல்லுங்க என்னுடைய மனைவியாகிய அதோ இருக்கின்றான் போட்டு அதுக்கிறாரு போர் போட்டு சாப்பிட போறான் ஆமா எவ்வளவு கூட பண்ற இல்லடா வீட்டுக்கார அழகுக்கு இல்ல அந்தஸ்துக்கு இல்ல தகுதிக்கு இல்லடா பூஜை பாருன்னா இங்க இருந்து ஓடு ரோட்ல சைடுல உட்காந்து கிடக்கும் என்னது சைடுல ரோட்ல எப்ப வாழைப்பழம் போடுவான் என் பாரத்தை படித்திருக்கிறாய் என்னிடத்தில் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறாய் எப்படி வாழணும் தெரியுமா
என்றால் எந்தென்றைக்கு சுதர்ச்சியாக வாழ்கிறார். கண்டாவா நமக்கா சில காலமாக இல்லாமல் இது தெரியாது. ஒரு பொண்டாட்டி 2 மணி நேரத்துக்கு வச்சுறாங்கன்னா எல்லாம் அதுக்குதான். எதுக்கு இந்த நேரத்தில் பொண்டாட்டி அதுக்குதான். சொல்லுங்க. அவன் நினைக்கிற மாதிரி கிடையாது. நமக்கா சில காலங்கள் குழந்தை இல்லாமல் இந்த உலகத்தை ஆள்வதற்கு பிள்ளை இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்தோம். அப்பொழுது அப்ப பெற்ற ஐயராலும் அன்னபூரணி அம்மையாலும் அவர்களுக்கு பிறந்த பிள்ளையாகப்பட்டது ஒரு பெண் குழந்தையாக பிறந்து நம்மை வளர்க்க சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. நம்மளை வளர்க்க சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அந்த குழந்தையோடு பிறந்தது அதோ கழுகு மரம் பிறந்து விட்டது. அந்த கழுகு மரத்தை யார் யாரு அர்ச்சனை செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பிள்ளை. அப்படி அந்த ஐயர்கள் குடும்பமாகப்பட்டது ஒரு 1000 தலைக்கட்டு உள்ள குடும்பம். அப்படியாற்பட்ட குடும்பத்திலே அந்த குழந்தையாக அவர்கள் வளர்க்க முடியாது. அதனால சொல்லி நம்மிடத்திலே குழந்தை இல்லாத காரணத்தினால் நம்மளை வளர்க்கும்படி கட்டளையிட்டார்கள். அப்படி வளர்க்கும்படி கட்டளையிட்டதனால் அந்த குழந்தையை நம்ம எப்படி வளர்க்கிறோம் தெரியுமா? எங்கு கோட்டை கட்டி நம்முடைய தேசத்திலே அப்படி நம்முடைய தேசத்திலே ஒதுக்குப்புறமாக எங்க கோட்டை கட்டி இருக்கிறோம். எங்க கோட்டை என்றால் இருப்பு கோட்டை. எங்க கோட்டை கட்டி அன்னைய சிவபூஜை செய்ய சொல்லி நம்ம விட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைய தினத்தில் எனக்கு ஒரு சந்தேகம்.